மியூசிக். ஐ பிஸ்கட் தின்னு ஒரு 1/2 மணி நேரமா ஆச்சு. ஒண்ணு ரியாக்ஷனை காணல. அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு அர்த்தம். எப்பா இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க எப்படிங்க இருக்கு எங்க அம்மா வீடு? உங்க அம்மா வீடு இப்பதான் சொர்க்கலோகம் மாதிரி இருக்கு. வாசிலே ஒப்பேத்தது இல்ல. உன்ன போலயே ஆளு கிடையாது, என்ன போலயே ஆளு கிடையாது. சரிங்க, ஏன் நின்னுட்டே இருக்கிய? அதான் வயிறு நிறைஞ்சிட்டல, போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நீலகுட்டி உன் கைய கொண்டா. ஒருவேளை கைக்கு ஏதாவது பிரேஸ்லெட் இல்லனா வளையல இருந்து வாங்கி வச்சிருக்காரோ? இவர்ட்டையாவது துட்டு அவரே 5 பைசாக்கு லொண்ட அடிச்சிட்டு இருக்காரு. சரி எதுக்கும் இருக்கட்டும், ஏதாவது சேத்துக்கிட்டு வச்சிருப்பாரா இருக்கும். ஒரு கண்ணாடி வளையலாவது வாங்கி விட்டு போடுவார்ல, சந்தோஷமா. எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். என் புருஷனுக்கு இப்போவாச்சும் புத்தி வந்துச்சே. என்னங்க நான் கண்ணை மூடிக்கிட்டுமா? அது வாம் இருப்பா. கண்ணை திறந்திருந்தாலும் சரி மூடினாலும் சரிதான். இல்லங்க கண்ணை மூடினா தான் ஒரு இதுவா இருக்கும். என்னன்னு தெரியல, வாயி ஒரு மாதிரி நம்மன்னு வருது. எலும்பு கடிக்கணும் போல இருக்கு. எங்கேயாவது தெரு தெருவா ஓடணும் போல இருக்கு. நாய் பிஸ்கட் வேலை செஞ்சுட்டு போல இருக்கடாய். பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். எம்மா இன்னைக்கு வாசமா சிக்கனே. டேய் யாமக்கா ஒரு மாதிரி அலறுது சத்தம் கடிச்சி. யாமடி என்னாச்சு? ஏன் வாயை பிளந்து நிக்க? ஒண்ணு இல்ல. எம்மா எப்பன்னு கூப்பிட்டா நான் ஓடி ஏறனானே. சை என்ன சொல்லுறே? நீ ஓடி ஏறியான்னு உனக்கு பாசம் இருக்கான்னு பாக்குதுக்காண்டி எம்மா எப்பன்னு கூப்பிட்டமா? வேற ஒண்ணுத்துக்கு நான் அலறல. அதனே பார்த்தேன். நான் பயந்துட்டேன் பத்துக்க என்னயோ யாதோன்னு. சரி நீ போய் பாடுமா. இப்ப என்ன என்ன பிடிச்சி இழுக்க? ஏடி இவங்க போவாதமா சொன்ன கேளு. போவாதமா அங்க வாமா. உடிடி உடிடி. டேய் உன் புருஷனுக்கு எம்டி வாய் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. அத என்ன ஏதுன்னு அவர்ட்ட கேப்புன்னு போனேன். அதுக்குள்ள எம்டி பிடிச்சி இழுக்க? அம்மா கடிச்சு போடுவாருன்னு சொல்ல முடியுமா? கடவுளே இப்ப என்ன சொல்ல? அம்மா அவருக்கு பல்லு வலிமா. அத பாம்போல ஒரு மாதிரி வாயை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு நிக்காருமா. வேற ஒண்ணு இல்ல. நீ போய் படுமா, நான் பாத்துக்கிட்டேன். ஏடி இவ்வளவுதானா? மர்மோல கூப்பிடுதே. அவன் அழகாட்டு கை வைத்தியம் பாப்பா. இவன் சொன்ன கேளமா வேண்டாமா? ஒரு கை வைத்தியம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். ஒரு என்ன தட்டி மறைக்க ஏதோ ஒரு மறைக்க மாதிரி இருக்கு. கொண்டு சொன்னல என்னமா இருக்கு? இந்த மனுஷன் அப்பப்ப ஃபாரின் போறதுன்னு சொல்லிட்டு சொன்னோம்லாமா. ஆமா ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்ணுதாரு. குவாலி வியாபாரம் பண்ணுதாரு. வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இறக்குமதி ஆட்டுமதி பண்ணிட்டு வராருன்னு சொன்ன. எங்கேயோ வெளிநாட்டுக்கு போற இடத்துல நாய் சூப்பை வாங்கி குடிச்சிருப்பாரு போலுக்குப்பா. நாய் மாதிரி மாறிக்கிட்டு வள்ளுன்னு குலைச்சுக்கிட்டு என் கைய கடிச்சு விட்டுட்டாருமா. நர் கடிச்சிட்டாரு. ஏடி என்ன மக்கா சொல்லுத? ஆமாமா நல்லதாமா சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. திடுதிப்புன்னு கையை காட்டுட்டாரு. நானும் ஏதாவது வளையல் இல்லைன்னா பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்துருப்பாரு போல இருக்கு ஃபாரின்ல இருந்து. அப்படி நினைச்சு கையை தான் காட்டினேன். கண்ணை வேற மூடுனேன். சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. கண்ணை திறந்து பார்த்தோன்னா நல்ல டிசைன் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கு, வா அப்படிலாம் சொல்லலாம்னு நினைச்சேம்மா. கடைசியில பார்த்தா கையை பிடிச்சு நரபுறான்னு கடிச்சு விட்டுட்டாருப்பா. பாவி மக்க அதான் வாய் ஒரு மாதிரி போகுதா? நீலகுட்டி ஒரு மாதிரி வாயி நம்மன்னு வருது. வாமா போயிரும். போற பக்கம் பார்த்தா ஒன்னையும் கடிச்சு துப்பிடுவாரு. வாமா ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது கூட்டு போய் சொல்லுமா? வேண்டாமா, காலையில தன்னால சரியாயிருவாரு. தூக்குனா சரியாயிருமா? சரி வாடி, அப்ப நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல போய் படுப்போம். இவரை உள்ள அடைச்சு போடு. பணத்தை கொடுத்தா படுபாவி நாய் மாதிரி கொலைச்சிட்டு கிடக்க. உள்ள போட்டு பூட்டிட்டு போயிட்டாலே படுபாவி. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. என்ன நெக்லஸ் மைனியா? சின்னு பாத்தியா எந்த நெக்லஸ்னு கேட்காவா? அது நாலுபடி எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது? எந்த நெக்லஸா? இப்ப வந்து புரிய வைக்கேன். ஐயோ 4 மணி ஆவேசத்துல உடனே பார்த்தா உள்ள சாடி இருப்பல இருக்க. பிரச்சனை பெருசாகி பூகம்பமா வெடிச்சிட கூடாது. என்ன விடு இப்போ. அட 4 மணி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆக்கி விட்டுறாதியா. அடுத்த வீட்டுல வந்து குட்டியை குழப்பிடாதியா. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எந்த நெக்லஸ்னு கேட்க இன்னைக்கு நான் 2ல விட பாத்துறேன். எந்த நெக்லஸ்னு அவளுக்கு நல்ல போட்டு காட்டிடுறேன். புஷ்பக விட பைத்தியக்காரியா இருக்கலாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்குதுக்கு. ஆனா நான் அப்படி இல்ல. நான் 4 முடி இப்ப பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. திடுப்புன்னு அண்ணன் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். புஷ்பகா தான் தூக்கி போட்டு வெளுத்துருவாரு. பாவம் புஷ்பகா. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஆயிரும். யோசிச்சுக்கோங்க 4 முடி. அதுக்கப்புறம் நம்ம நல்லது பண்ண போய் கடைசியில பிரச்சனை இழுத்துட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஆமா சின்ன பண்ணு, நம்மளால புஷ்பகா பாவம். அவளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். வாங்க என்ன ஏதுன்னு மட்டும் பாப்போம். நம்ம புஷ்பகாவை ஏமாத்துனாவா உன் மைனிகாரி நல்லா இருந்து கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நம்ம போற யோசி முடிவு பண்ணிக்கலாம். சரிதான் வா சின்ன பண்ணு போய் பாப்போம். பிரச்சனையை பண்ணதுக்குனே அங்க இருந்து அர்ச்சனையை போட்டுட்டு வருவாளோ போல இருக்கம்மா. நல்ல சம்முன்னு உட்கார்ந்து இருக்காளா. இவளுக்கு பூஸ்ட் ஆர்லிஸ். என்னமே சொல்லுதியா? என்ன நெக்லஸா? அன்னைக்கு மர்மோனுக்கு ஏதோ வேலைக்காண்டி யார் பாடுபடுதே துட்டு இல்ல அட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டியா?
நெக்லஸ் தந்து சரி உங்களுக்கு எப்ப திருப்பி தர முடியுமா தாங்க சீக்கிரத்துல தந்துருங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க கூட உங்க அண்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேல்ல. அந்த நெக்லஸ் தான் மைனியா, அந்த நெக்லஸ் தான். அந்த நெக்லஸா? என்ன மைனி செய்ய ஒத்த ஆளு சம்பளத்தை வாங்கி எதுக்கெல்லாம் தான் நான் கேட்டுவேன். வீட்டு வாடகை கொடுப்பனா இல்லட சோத்துக்கு பாப்பனா இல்லட அந்த நகையை திருப்பி தர பாப்பனா சொல்லுங்க பாப்போம். 2-3 மாசம் பொறுங்கன்னே. அதுக்குள்ள என்ன மைனி அவசரம்? உங்க பிள்ளைக்கு என்ன கல்யாணமா வச்சிருக்கியா? அது சும்மா பொட்டிக்குள்ள உறங்கிட்டு தானே கிடக்கு. எனக்கு தந்ததுனால என்ன வம்பா வச்சு சொல்லுங்க. உங்க மருமகனுக்கு வேணா வேலைக்கு ஏற்பாடு பண்ணதுக்காண்டி அடை வச்சு கொடுத்துருக்கேன். சொல்லுங்க அந்த வேலைக்கு கூட இன்னும் 2-3 மாசம் கழியட்டும்னு சொல்லியிருக்காவலாம். அழுது மண்டை உடைச்சு காரியத்தை சாஞ்சிருவா போல இருக்கு. அதனால உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க 2-3 மாசம் பொறுங்கன்னா ஒரே திடுதுப்புன்னு வாடி வந்து கேட்கல. ஒரு கூட 2-3 மாசம் பொறுக்கப்படாதா? சொல்லுங்க பாப்போம். ஆள் அடையாளம் தெரியாத ஆளுக்கா நீங்க கொடுத்துருக்கீங்க இல்ல அடுத்த ஆளுக்கு கொடுத்துருக்கீங்களா? சொந்த புருஷன் கூட பிறந்தா எனக்கு கொடுத்துருக்கியா? ஆனா மைனியா உங்களை எப்படியோ நினைச்சிருந்தேன், எங்கேயோ தூக்கி வச்சிருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நீங்களும் மத்த ஆள் மாதிரி தானே. ஏ பாவி மக்கா, என்ன மைனி சொல்லுதியா? ஆமா மைனியா உங்களை தான் பெரிய ஆளா வச்சிருந்தேன். என் தலைக்கு மேல எங்க அம்மைக்கு சாரத்துல வச்சிருந்தேன். கடைசியில பாருங்க இப்படி திடுதிப்பு கேட்டனே என் மனசே உடைஞ்சு போயிட்டு உட பிறந்த மாதிரி உங்களை நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க என்னதான் இருந்தாலும் மைனிங்கிறத காட்டி கொடுத்துட்டீங்களா? மைனினாலே அவ்வளவுதான், அடுத்த வீட்டுல இருந்து வந்தவ தானே. சொல்லுங்க மைனியோ அந்த மாதிரி தானே நீங்களும் இப்ப நடக்கியா? போட்டுட்டாளே கொக்கிய போட்டுட்டாளே. இப்ப புஷ்பாக்காவும் சரண்டர் ஆயிருவாளே. என்ன மைனி ஆளாதியா? உங்களை நான் அப்படி நினைக்கல பாத்துக்கிடுங்க. சும்மா கேட்டேன் நெக்லஸ் எங்க இருக்கு என்ன யாதுன்னு. எப்படியா மைனியா ஒண்ணும் செய்ய மாட்டேன் உங்க போர்ல. அப்படியே அலுங்காம குலுங்காம என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா அடுத்த மாசம் சம்பளம் எடுத்து உடனே திருப்பி தந்துருவேன். நீங்க கொடுத்த பொருளை உடனே வாங்கணும்னு நினைக்கிய. ஆனா என் மனசுல நான் என்ன திரும்ப நினைச்சிருக்கேன். பிள்ளைக்கு வேலை கிடைச்சுன்னா மாசம் சம்பளமே 50,000க்கு மிச்சமா கிடைக்கும். 2-3 மாசம் கழிச்சோடனே உங்க மொபைலுக்கும் அதான் என் மருமகளுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சிடும். உடனே பேசி எடுத்து முடிச்சு 2-3 மாசத்துல அடுத்தால கல்யாணத்தை வச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஊர் முழுக்க எங்க தேடியோ எந்த பிள்ளை கிடைக்கி நல்ல பிள்ளைகளோட எங்க கிடைக்கி உங்க பிள்ளை தங்க மாதிரி என் மருமகளா ஏத்துக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னென்னவோ பேசிட்டு இருக்கியா? ஒரு அல்ப தரமாட்டு இப்படி நெக்லஸ் அப்படி கேட்கல மைனியோ. எப்பா பிளாக்மெயில் பண்ணி சோழி முடிச்சு விட்டாளே. மைனியோ வருத்தப்பட்டுடாதியா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல பத்துடுங்க. நான் என்ன ஆச்சுன்னு தான் கேட்கணும் தான் நெக்லஸ்ன்னு. அதுக்குள்ள இவ்வளவு தூரம் அழுவியோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்ணு தொடங்க மைனியா, கண்ணு தொடங்க. ஆகா வலிக்கு வந்துட்டாயா எங்க மைனிக்காரி. இது ஒண்ணு போதாதா மைனியா? நெக்லஸ் இனிமே கேட்டா சொல்லுங்க, நான் இனி கேட்க மாட்டேன். உங்களுக்கு எப்ப விருப்பமோ அந்த மருமனுக்கு வேலை கிடைச்சிருன்னு சொல்லுவீல்ல, அதுக்கப்புறம் திருப்பி தந்தா போதும். ஆமா பைய தந்தா போதும். பெட்டிக்குள்ளதான் வச்சு பூட்டி போட்டிருப்பேன். நான் எந்த கல்யாண வீட்டுக்கு போட்டுட்டு போறேன். அதெல்லாம் பிள்ளைகள் பெரிய பிள்ளை வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தான் பூட்டி வச்சிருக்கேன். பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விசேஷ காரியங்கள் வந்தா போடலாம்னு நினைச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன். சரி உங்களுக்கு இட்லி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதை போட்டு தின்னுக்கிட்டு நல்லா இருக்காது. இந்த பூரி போட்டு தரேன் சூடாட்டு, அதை தின்னுக்கா. 4 பூரியையும் கிழங்கு வச்சு தின்னா நல்லா இருக்கும். பூரியும் கிழங்கும் இது ஒண்ணுதான் குறை. இதெல்லாம் செய்து கொடுக்கதான் நல்லா தின்னுபட்டு அவன் நெக்லஸ் வாங்குவா, செயினை வாங்குவா, எல்லாம் வாங்கிட்டு போவா. என்ன செய்ய புஷ்பாக்க பாசத்திலே விழுந்துருவா. அதில் இட்லி குண்டாவே இறக்கி போட்டுட்டு பூரியை சுடுவா. இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? சின்ன பண்ண நீ பாத்துட்டு இருந்த புஷ்பாக்கா அங்க மாற திரும்பினே எப்படி அவங்க மைனிகாரி இப்படி ஒரு மாதிரி மூஞ்சியும் சுழிச்சுக்கிட்டு எப்படி வலிச்சு கட்டினான்னு பாத்துட்டு தானே இருந்த. மூஞ்சி பத்தி எப்போ போற போக்க அங்க ஒரு பக்கம் போகுது இங்க ஒரு பக்கம் போகுது, பார்க்கவே சகிக்கல. அதான் நொங்கன்னு ஒரு கொட்டை கொடுத்தேன். எப்படி 4 மணி சூப்பர் 4 மணி மறுபடியும் போகுது. திடுதுப்புன்னு ஏதாவது கையை வச்சா அவ்வளவுதான். அவன் மைனிகாரி கொந்து அடிச்சிருவா. பிரச்சனை நம்ம புஷ்பாக்காங்க தான். இந்த 4 மணி பேசாம இழுத்து விட்டு போயிட வேண்டியதான். புற உள்ள கதையை புறவு பாத்துக்கலாம். 4 மணி நேரம் ஆயிட்டு நான் போறேன். எனக்கு சப்பாத்தி போடணும். நீங்க என்னன்னு போங்க. நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நேர வீட்டுக்கு போவோம். இந்த மனசை நொறுக்கிடுவாரு. அப்பளே போன போட்டாரு. நான் போனே எடுக்கல. சின்னமணி நானும் வரேன். என்ன மைனியா என்ன செய்யாங்க அலர்னியா? ஏவா ஐயா மண்டை வீக்கிட்டு மைனியா வீக்கிட்டு கொழுக்கட்ட மாதிரி வீக்கிட்டு. இது கொழுக்கட்டையா? என்ன மைனி சொல்லுதே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. தலையும் புரிய மாட்டேங்குது, வாலும் புரிய மாட்டேங்குது. யாரும் தெரியல மைனியா. என்னன்னு தெரியல. நம்ம வீட்ல ஏதோ நடமாடுதா? நீங்க அங்க வர உருளைக்கிழங்கு எடுக்க போறேன்னு போனேல்ல, யாரும் தெரியல. என் நடுவு மடல நாச்சுன்னு ஒரு கொட்டு. அப்பா என் உசுரே போன மாதிரி இருந்துச்சு. என்ன மைனியா இந்த வீட்டுல எது நடமாடுதா? சொல்லுங்க மைனியா. நல்லா இருப்பியா மைனி சொல்லிருக்க மைனியா. நான் இப்பவே பொடி நடையா ஊரை பார்த்து போயிருந்தேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மைனியா. நம்ம வீட்டுல என்னத்து நடமாடுது? ஒண்ணு நடமாடாது. நீங்க எது கனவுன்னு கண்டேடா? கனவு கண்டா இப்படியே வலிக்கும். காலையில விடிச்ச உடனே எங்கேயாவது கொண்டு போய் ஸ்கேன் எடுக்கணும் மைனியா.
மண்டை என்ன ஆச்சுன்னு தெரியல. மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு வைடியா. ஒண்ணு செய்யாது, கவலைப்படாதியா. நான் அந்த என்ன இருக்கு போட்டு தடை கொடுத்தேன், எல்லாம் சரியாயிரும். அங்க வந்து படுங்க. வந்தது போதும் இருந்தது போதும் ஆகி போச்சே. என் புருஷன் போதே சொன்னாரு. எடி நேராகி போறியே என்னவோ ஆயிரமான்னாரு. மனுஷன் வாயில சீனியை தான் போடணும். நாளைக்கு சாயந்தரம் தான் போலாம் நினைச்சிட்டு வேண்டாம். விடிய காலம் எதிர்ச்சி கோழிக்குவே போத பஸ்ஸுக்கு ஓடிடுறேன். இங்க இருந்தா சரிப்படாது, பயமா இருக்கு. இது தைரியமான அலட்சமேனியா? எதுக்கு இப்படி பயந்து சாவுதியா? போய் படுங்க. நாங்களே இருக்கதானே செய்யறோம். காலைல எந்திக்கலாம், காலைல எழுப்பிடுதேன். போங்க. எது எப்படியா காலையில பஸ்ஸுக்கு கிளம்பிடுவேன் இருக்கா. தலையில கொட்டுனது யாரா இருக்கும்? யாரு கொட்டுனாவளோ? நல்லா இருக்கா அவ குடும்பமும் குட்டியும். சின்ன பொண்ணு வசதி எட்டி பார்த்துட்டு இருந்தவோ அப்படியே ஓடிட்டாலோ போல இருக்கு. ஆமா, நேராயிட்டுல வீட்டுக்கு போனோம்ல பேர் போவோம். சரி, கொஞ்சோண்டு பூரியை போட்டு கிளம்பி போட்டு கொடுப்போம். தின்னு போட்டு பாட்டில படுப்பா. மொவ வந்துட்டாண்டா. எங்க இருந்தாலும் அடிச்சு பிறண்டு ஓடி இருந்துருமே. இன்னும் ஆளை காணல. எங்க போச்சுன்னு தெரியலையே. எந்த வம்பு இழுக்கிறதுக்கு எங்க இருக்கோ தெரியல. எங்க போச்சோ?